திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளருக்கு திராவிடம் தெரியாதா? உண்மைதான். கருணாநிதி மகன் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் திராவிடம் அதிமுக பொதுச் செயலாளருக்கு மட்டுமல்ல, அண்ணாவுக்கும் பெரியாருக்கும், ஏன் திராவிடம் என்ற சொல்லை அரசியல் மயப்படுத்திய அயோத்திதாச பண்டிதருக்கே தெரியாது. ஆம், நாம் எல்லோரும் ஒரு திராவிடத்தை பின்பற்றினால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒரு திராவிடத்தை பின்பற்றுகிறது. அதற்கு திராவிட மாடல் என்று, அதாவது போலி திராவிடம் என அவர்களே பெயர் வைத்திருக்கிறார்கள். அங்கு திராவிட மாடல் தான் இருக்கிறது. மக்களே, திராவிடம் அல்ல. வீட்டு கதவில் முதல்வரின் படத்தை ஒட்டிக்கொண்டு காவல் நிலையம் அருகிலேயே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று 70 உயிர்களை காவு வாங்குவதுதான் இன்றைய திமுகவின் திராவிடம். அந்த திராவிடம் எங்கள் புரட்சி தமிழருக்கும் தெரியாது, பெரியார், அண்ணா போன்ற முன்னோடிகளுக்கும் தெரியாது. சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் சர்வதேச மாஃபியா கும்பலின் தலைவனுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கும் ஸ்டாலினின் திராவிடம் புரட்சி தமிழருக்கு தெரியாது. ஏழை எளிய மக்களின் கிட்னியை திருடி விற்று விலை உயர்ந்த சொகுசு கார் வாங்கும் திமுகவின் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பிச்சை எடுப்பது போல் எடுத்து கோடிகளை குவிக்கும் கருணாநிதி திமுகவின் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. மேடையில் பெண்களை குறித்து ஆபாச வார்த்தைகளால் காது கூசும்படி பேசுவதும், பேசுபவர்கள் முன்வாசல் வழியே நடவடிக்கை என நீக்கிவிட்டு பின்வாசல் வழியே அவர்களை அழைத்து சோக்கா பேசின தம்பி என பாராட்டும் ஸ்டாலினின் பொய்ப்பித்தலாட்ட திராவிடம் எங்களுக்கு தெரியாது. பட்டியல் சமூகமா என மேடையில் கேட்பது, பட்டியல் சமூகத்தவர் என்றால் எம்பியாகவே இருந்தாலும் நிற்க வைப்பது, பிளாஸ்டிக் சேர் கொடுத்து இழிவுபடுத்துவது போன்ற கருணாநிதி குடும்ப திராவிடம் எங்களுக்கு தெரியாது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்று மாணவியை சீரழித்தது, அரக்கோணத்தில் மாணவியை சீரழித்த காமுகனை காப்பாற்ற துடித்தது என பெண்களுக்கு எதிரான ஸ்டாலின் மாடல் திராவிடம் புரட்சி தமிழருக்கு தெரியாது. காரில் கட்சி கொடி கட்டிக்கொண்டு பெண்களை துரத்துவது, ஊழலை அம்பலப்படுத்திய சமூக ஆர்வலரை கார் வைத்து ஏற்றிக்கொள்வது போன்ற கொலைகார மாடல் அறிவாலய திராவிடம் எங்களுக்கு தெரியாது. கழிப்பறைக்கு அண்ணா பெயர் வைப்பது, வான்கோழி கதை எழுதிய பேனாவுக்கு கடலுக்குள் சிலை வைப்பது என மூடத்தனமான ஸ்டாலின் மாடல் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. ஆட்சிக்கு வர வேண்டுமென 525 போய் வாக்குறுதி கொடுத்து துணிந்து மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் மாடல் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. தேவை என்றால் வெள்ளைக்குடை பிடிப்பது, தேவை இல்லை என்றால் கருப்பு கொடி பிடிப்பது என பச்சோந்தித்தனமான ஸ்டாலின் மாடல் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. நான், எனக்கு பின் என் மகன், என் மகனுக்கு பின் என் பேரன், என் பேரனுக்கு பின் கொள்ளு பேரன் என கருணாநிதி சொல்லி வைத்து போன பண்ணையார்த்தனமான திராவிடம் எங்களுக்கு தெரியாது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மேகதாது அணை கட்டுவேன் என்கிறது. கம்யூனிஸ்டுகளோ முல்லை பெரியாரில் அடம் பிடிக்கிறார்கள். அவர்களிடம் முதுகெலும்பை கழற்றி விட்டு கூளை கும்பிடு போடும் திமுகவின் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. யார் எக்கேடு கட்டால் எனக்கென்ன என மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டுவிட்டு ஆட்சி பறிபோனதற்கு பின் தான் கையெழுத்திட்ட திட்டத்தை எதிர்த்து தானே நடைபயணம் செல்லும் ஸ்டாலினின் கோமாளித்தனமான திராவிடம் எங்களுக்கு தெரியாது. ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நீட் ரத்து ரகசியம் தெரியும் என பொய் பேசும் திருட்டு திமுகவின் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. திராவிடம் என்றால் எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் சம வாய்ப்பை கொடுப்பது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லா சமூகத்தை படைப்பது. ஆம், எல்லோருக்கும் இங்கு சமவாய்ப்பு வேண்டுமென 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக திராவிடம். கோடீஸ்வரர்கள் கையில் இருந்த மடிக்கணினியை குடிசைக்குள் கொண்டு சென்று கொடுத்தது அதிமுக திராவிடம். நீட் எனும் கேட்டை 7.5% இடஒதுக்கீடு மூலம் உடைத்தெறிந்தது அதிமுக திராவிடம். மணியக்காரர் முறையை ஒழித்து ஏழைகளும் அரசு பணிக்கு வரும்படி கிராம நிர்வாக அலுவலர் பணியை உருவாக்கியது அதிமுகவின் திராவிடம். பெண் குழந்தைகளை கொலை செய்த சமூகத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் தந்து பெண் குழந்தைகளை பாதுகாத்தது அதிமுகவின் திராவிடம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என கேட்ட சமூகத்தை படித்தால்தான் தாலிக்கு தங்கம் கிடைக்கும் என சொல்ல வைத்தது அதிமுகவின் திராவிடம்.
3 படி லட்சியம் என முழங்கிய அண்ணாவின் இலக்கில் தொடங்கி சத்துணவு திட்டம் தொட்டு அம்மா உணவகம் வரை பசிப்புணியை போக்கியதுதான் அதிமுகவின் திராவிடம். நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என கேட்பது கருணாநிதியின் திராவிடம். பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தவரை நிறுத்தி வெற்றி வாகை சூடுவதுதான் அதிமுகவின் திராவிடம். பட்டியல் சமூகத்தவர் ஒருவர் வெற்றி பெற்றால் மாமன்னன் என அந்த கதையை படமாக்கி காசு பார்ப்பதுதான் கருணாநிதி கற்றுத்தந்த திராவிடம். இங்கு மாமன்னன்களை உருவாக்கியதே மன்னாதி மன்னன் எங்கள் புரட்சித் தலைவர் எங்களுக்கு கற்றுத்தந்த திராவிடம். மொத்தத்தில் கருணாநிதி எழுதி வைத்திருக்கும் நெப்போட்டிசம் திராவிடம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பின்பற்றும் அண்ணாவின் திராவிடம் வெள்ளித்தட்டில் உணவு உண்ணும் வாரிசுகளே உங்களுக்கு ஒரு நாளும் புரியாது.